முத்தம்மா, இங்கதான் நிக்கிறியா? சொல்லு என்ன? ஒன்றும் இல்லை டி, சும்மா தான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். வெளியில புழக்கத்தையே காணோம். என்ன பண்ற? வீட்டில் தான் இருக்கோம். எங்க உன் மக உன் பேத்தியெல்லாம் காணோம்? இந்த தான் உள்ள அந்த பின்னாடி கொள்ளையில இருக்காளுவ. சரி சரி, என்ன விவரம் சொல்லு. ஒன்றும் இல்லத்தா, உன் பேத்தியை காணும்னு உன் மவ நேற்று பூரா தேடிக்கிட்டு தெரிஞ்சா. அதுதான் உன் பேத்தி வீட்டுக்கு வந்தாளா எந்நேரத்துக்கு வந்தா எங்க ஓனான்னு கேட்கலாம்னு வந்து இப்படி. வந்துட்டா ஒரு 10 மணி இருக்கும் அந்நேரத்துக்கு வந்தா. அந்நேரம் வரைக்கும் எங்கடி போனாளா கேட்டியா? அவ எங்க போனா வந்தா உங்களுக்கு என்னடி? ஏங்கடி ஆளாளுக்கு வந்து எங்க போனா ஏது போனா வந்தாளா வரலையானே கேட்டுக்கிட்டு தெரியுறியா? வேற வேலை பொழப்பே உங்களுக்கெல்லாம் இருக்காதா? போய் வேற வேலை வெட்டி இருந்தா போய் பாருங்களே. எவ எங்க போறா, எவ என்ன பண்றா, எவ ஏது பண்றா, எவ வீட்டுல சண்டை, எவ வீட்டுல எதுன்னே பாத்துக்கிட்டு தெரிவிங்களா? இது என்னடி ஆயா இம்புட்டு கோபப்படுற? ஏண்டி உன் பேத்தி காணும்னு கேட்டதா தப்பு? ஆமா, எதுக்கு கேக்குறிய நீங்க? உங்களுக்கு தேவையா? உங்களுக்கு இதுல எது நட்டா இருக்கா என்ன? இல்ல லாபம் இருக்கா? பேசாம உங்க வேலையை பாப்பீல. அதுக்கு இல்லடி, உன் பேத்திய காணும்னு உன் மாவ இப்பத்தேன் பின்னாடி கோயிலாட்ட சொல்லிட்டு இருந்தா. அதத்தையும் அழுதுகிட்டு நின்னா அதை உனக்கிட்ட கேட்கலாம்னு வந்தேன். ஆமா, காணுந்தேன். இங்க போனா வந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியல. காண அவளை சும்மா நைனு கேட்டுக்கிட்டு. இப்ப என்ன உனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா அவளை காணும்னு? போய் வேலையை பாரு இப்ப நிம்மதியா. இது என்னடி இந்த வருத்து வார? ஆமா, பின்ன என்ன உன சொல்ற? இன்னொரு விஷயம் தெரியுமாத்தா உனக்கு? இன்னொரு விஷயம் என்ன? உனக்கு தான் வீடு விட போற, வீடு விட என்ன நடக்குதுன்னு தெரியும். நான் என்ன அப்படியே வீடு விட போய் சுத்திக்கிட்டு தெரியுறேன்? என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியறதுக்கா? இங்க வாரு, நான் சொல்றத கேளு. அப்பந்தான் உனக்கு உன் பேத்தியை வெத்தி விஷயம் தெரியும். சொல்லு என்ன? ஒன்றும் இல்லடி, உன் பேத்தியை காணும்ல, அதே சமயம் முல்லை ஒரு கல்ல அவ மயனையும் காணுமாமடி. கவுத்தம் பயல. என்ன சொல்ற? அந்த பயலையும் காணுமா? ஆமா, அந்த பயலையும் காணுமா. ஏற்கனவே அந்த பயலுக்கும் உன் பேத்திக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிட்டாவ. அது சொன்னா கூட நீ சண்டைக்கு வருவியா? எங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தான் உனக்கு வந்துருதே நியூஸ் எல்லாம். அப்புறம் எங்கிட்ட நான் உங்ககிட்ட சண்டைக்கு வர்றது? இப்ப என்ன அவன் காணும்னா இப்ப என்ன சொல்லத்துக்கு வர்ற? எம்மா ஆட்டா, என்னம்மா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குது? ஒன்றும் இல்லை, என்னமோ சத்தம் போட்டா ஒன்றும் இல்லைங்கிற. ஒன்றும் இல்லத்தா. அட முத்தளவு, அவட கவுத்தம்பையா இருக்கான்ல முல்லை மவன், அவனையும் காணுமாண்டி, உன் மவளையும் காணும்னோல்லாம் அப்படி வந்தேன். இங்கே இப்படிலாம் தப்பா பேசாத. என் மவ உன் மாமியை வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் நேற்று என்னமோ திட்டி விட்டேன், அதுக்காக தான் அவள் கோச்சிக்கிட்டு போய் அங்கே எதுவும் இருப்பா. நான் இன்னைக்கு பஸ் ஏறி போய் என் மவ அங்கே இருக்காளாம் நான் பார்த்துக்கிட்டு வருவேன். என் மவ ஆனால் இங்கே தான் இருப்பா. நீ இப்படியெல்லாம் சொல்லாத. அவனை காணும்னோன்னே என் அவளையும் காணும்னு. இங்கே என் மவ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், எனக்கு என்ன வந்துச்சு ஓம் அவளை தப்பா பேசுறதுக்கு? நானா பேசுறீ? ஊருக்குள்ள என்னமோ அப்படித்தான் பேசிக்கிறாளுவோ. அவனையும் காணும் இவளையும் காணும், ஒரு வேலை அப்படி ரெண்டும் இது வாடி போச்சா என்னமோ அப்படி பேசிக்கிறாள்வடி. என் பேத்தியை நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் வளர்க்கல. நீ இப்படி கண்டபடி பேசுகிற வேலையை விட்டுவிட்டு ஏதாவது சோழி இருந்தா பார்க்குறியா? போ. சொல்லத்துக்கு வந்தா ஒரே இழுப்பா இழுப்பியடி. என்னமோ பண்ணிட்டு போவாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அப்பன்னா கிளம்பு. அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டு போகுது? அவனையும் காணுமா என்னமோ ரெண்டும் அப்படியாம்மா ஊருக்குள்ள பேசுவாளுவ. அவங்க பிள்ளைன்னா பேசுறதுக்கு மனசு வராது. என்னதான் இருந்தாலும் ஊரையும் விட்டு பிள்ளைல்ல, அப்படி தாண்டி பேசுவாளுவ. ஏம்மா இப்படி பேசுற? எனக்கு இது சொன்னது என்னமோ போல இருக்கு. ஒருவேளை அந்த பையனே உயிரா கிடப்பாளே, என்னமோ வாடி விட்டாளம்மா. பேசாம இருத்தா. நம்ம என்ன பிள்ளை அப்படியே வளர்த்து வச்சிருக்கிறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுதா. எனக்கே பயமா இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா ஐயோ என் மவ உயிரே விட்டுருவா போலையே அப்படின்னு கேள்விப்பட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த விஷயம் அந்த முல்லை குட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா போச்சே, வந்துருவாளே உருட்டு நீங்க. ஷோ ஐயோ. இங்க வேற முத்தளவு, நீ பேசாம இரு. ஓமாவ எங்கே போறா வரப்போறா? எப்படியும் நம்ம சொந்தக்கார வீட்டில் தான் போயிருப்பா. கவலைப்படாத, இன்னைக்குள்ள சேதி வந்துடும். இங்கே இருக்கான்னு சரியா? அழுவாம பொழப்ப பாருத்தா. எங்கம்மா பார்க்கறது? இங்கிட்டு போனால் இங்கிட்டு 2 பேரும் கேட்குறாளுவ, அங்கிட்டு போனால் அங்கிட்டு 2 பேரும் கேட்குறாளுவ. வீட்டில் சும்மா இருந்தால் வீட்டுக்கு 2 பேரும் வாராளுக கேட்குறதுக்கு. அவளுக்கு என்னத்தையாவது குழப்பி விட்டு போயிடுறாளுவ. ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஊரில் 4 பேர் அப்படி தாண்டி இருப்பாளுங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா நம்மளால வாழ முடியுமா சொல்லு? சரி போத்தா போ, கஞ்சி குடித்தா.
உன் பிள்ளை இன்னைக்கு வந்துருவா சரியா? எனக்கு மயக்கம் இறக்கம் வரும்தா. இந்த வெயிலுக்கு அதுக்கும் கஞ்சி குடிக்காம இருந்தீன்னா என்ன ஆவ தெரியுமா? போத்தா, அம்மா சொல்றதை கேளுத்தா. உனக்காண்டி தானே நான் அந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா என்னைக்கோ இந்த உசுரை விட்டுருப்பேனேத்தா. எங்கம்மா குடிக்கிறது? என் பிள்ளை சாப்பிட்டாளா வச்சாளா, எங்கே இருக்கிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறானே ஒன்றும் தெரியாமல் புரியாமல் நான் என்னம்மா கஞ்சி குடிப்பேன் சொல்லு? எப்படித்தான் என் வயிற்றுக்குள்ள அந்த சோறு போகும்? அதை ஓமா தான் நினச்சிருக்கணும். அது நினைக்காம போச்சுல்ல, நீ ஏன் அதை நினைக்கிற? வந்துடும் விடு. நீ போறியா என்ன? நான் இருக்கணும்னா நீ சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடவே வேண்டாம் போ. நானும் செத்து போகிறேன், நீ இங்கே போ. ஏம்மா அப்படி பேசுகிற? எட்டியே முத்தலகு வாணாச்சியம்மா, வாமுல்ல வாங்கம்மா. அக்கா வாங்க. உன் வீட்டுக்கு விருந்து திங்க நாங்க வரல. நாச்சியம்மா, என்ன நாச்சியம்மா? எல்லா விஷயமும் தான் தெரியும் போல. உன் பேத்திய மூட்டை கட்டியம்மா பேரனோட அனுப்பி விட்டியோ? நாச்சியம்மா, என்ன பேசுற? என்ன பேசுறையா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற. எப்ப அனுப்பி விட்ட? எப்படி போனாவ? பஸ்லயா கார்லயா? நாச்சியம்மா, வாய்க்கு வந்தபடியெல்லாம் அப்படி பேசாத. நான் எங்கே அனுப்பி விட்டேன்? நான் எப்போ அனுப்பி விட்டேன் சொல்லு? அனுப்பி விட்ட உனக்கு தானே தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி ஊமக்கோழி முத்தம்மா மகளே, என்னடி உம்முன்னு நிக்கிறா? அப்பப்பப்பப்பா, இப்படி வாய உம்முன்னு வச்சு நல்லவ மாதிரியே மூஞ்சி வச்சு என்னென்னலாம் பிளான் போடுறியடி பணக்கார வீட்டில். எம்மா, என் மகளை காணும். அது என்னவோ உண்மைதேன். நானும் அங்கேயும் இங்கேயும் தேடி திரிஞ்சு அலைஞ்சிட்டு ஊசப்பான்னு இப்போதான் கொஞ்சம் உக்காந்தேன். ஏம்மா அப்படியெல்லாம் பேசுறிய? நாங்கள் என்ன என் பிள்ளைய அப்படியாம்மா வளர்த்தோம்? யாரோடையாவது கிளம்பு, யாரோடையாவது போ, பணக்கார வீடை பாரு வையி, அப்படியாம்மா நாங்கள் சொன்னோம்? சொல்லுங்க, ஏம்மா அப்படி பேசுறிய? உங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறோம். அப்படியா நாங்கள் எங்கள் பிள்ளைய வளர்த்து வச்சுருக்குறோம்? நீங்களே சொல்லுங்கம்மா, ஏம்மா அப்படி பேசுகிறீங்க? எத்தே, இவளுக்கு இப்படி பேசி பேசி பேசியே நடிச்சிடுறாளுகத்த. என் மாவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஏண்டி, உன் பேத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாள்ல, அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன்னு ஃபோன் போட்டாளா? ஒழுங்கு மரியாதை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க சொல்லிவிட்டேன். ஏன் முள்ள இப்படி பேசுகிற? என் பேத்தி எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண போறா? நானும் என் மகளும் என் பேத்தியை காணும்னு துடிச்சு போய் நிற்கிறோம். எங்கே போனா, என்ன ஆனா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறான்னு ஒன்றும் தெரியாமல் நிற்கிறோம். நீ ஏன் முள்ள இப்படி பேசுகிற? பொம்பளை பிள்ளை இப்படி திரிறாளே ஒரு பைய கூட, அவளை அடக்கி ஒடுக்கி விளக்க மாத்துல 2 வெளுத்தி வீட்டில் உட்கார வைப்பணும். கொஞ்சமாவது உங்களுக்கு தோணுச்சாடி? அவளை ஆடுகால மாதிரி அப்படி அனுப்பி விட்டிய, விரட்டி விட்டிய. பொழுதன்னைக்கு ஊரை சுற்றிக்கிட்டே தான் திரிவா. ஒரு மூச்சாது வீட்டில் இருப்பாளாடி? இப்படி திரிறவளை நீங்கள் எனக்கண்ணான்னு விட்டுப்புட்டு இப்போ யோசிக்கிறியா? எல்லா பிளானையும் போட்டது நீங்கள் 2 பேரும் தாண்டி. எங்கிட்ட நம்ம பேத்தி நல்ல பயலா பிடிச்சி புட்டா, பணக்கார விட்டு பயலா பிடிச்சி புட்டா, நம்ம பேத்திக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கட்டும் அப்படின்னு விட்டது நீங்க தானடி. எப்படி அனுப்பி விட்டிய 2 பேரையும்? கரெக்டா சொன்னியத்த, கரெக்டா சொன்னியா. இங்க பாரு முத்தம்மா, உன்னை கெஞ்சி கேட்குறேன், என் மாவன் எங்கே இருக்கேன்? ஒழுங்கா என்கிட்ட விஷயத்த சொல்லிருங்க. முல்ல, உன் காலில் வேணாலும் நான் விழுறதா. உன் மாவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, என் பேத்தி எங்கே இருக்கான்னு தெரியாது, எனக்கு ஒரு விவரமுமே தெரியாதுதா. நீங்கள் எங்ககிட்ட வந்து கேட்குறது மகா தப்புதா. நாங்களே பேத்தியை காணோம்னு கஷ்டத்தில் இருக்கிறோம். நீ வந்து ஓம்பலே காணோம்னு என்கிட்ட கேட்டால் எப்படித்தான் எனக்கு தெரியும்? எங்கள் மானமே ஊரு பூரா பறக்குதுடி உங்களால். இவனை காணுமா, அவளை காணுமா, அவனை காணுமா, இவளை காணுமா, 2யுமே காணுமாம்ல, 2 ஓடி போச்சு போல, அப்படி இப்படின்னு பேசுறாங்கடி. அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது நாச்சியம்மா. எங்களுக்கு தெரிஞ்சாதானே நாங்க சொல்லுவோம். எங்களையும் தான் காரி துப்புறாவ எல்லாரும். துப்பணும் தானே, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நிக்கிறா பாரு நல்லா பின்னாடி, ஒண்ணுமே தெரியாம பப்பா மாதிரி. அத்தை பாத்தியலா, வாயை திறந்து ஏதாவது பேசுறாளான்னு பாத்தீங்களா அத்தை? எப்படி பேசுவா? எல்லா விஷயமும் உள்ள போட்டு புதைச்சுல வச்சிருக்கா. இவ வாயை திறந்தானே எல்லாம் தெரிஞ்சிரும். முல்லேக்கா, ஏன்க்கா அப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்கன்னே தெரியாம நானே கஷ்டத்துல இருக்கேன். நீங்க வேற ஏன்க்கா அப்படிலாம் வந்து பேசுறீங்க? எந்திரி, நீ எதுக்கு ஏன் காலில் விழுந்துட்டு இருக்க? ஷோ கடவுளே, எந்திரிக்கிறியா என்ன? முதல்ல நல்லா நடிக்கிறீங்கடி, காலில் விழுந்தெல்லாம். ஏமுல்ல, என் மக உன் காலில் விழுகிறதுக்கு கூட நடிக்கிறாளாமுல்ல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி, நீயா பேசுற பேச்சு? உன் பேத்தி அடக்கி உடக்கி வளர்க்க தெரியல, காலில் விழுகிறது தப்பா பேசுறேன்னா? என்னத்தை கொண்டு அடிச்சாலும் பரவாயில்லமுல்ல, என்ன செய்யறது? என் பேத்தி அடங்காம எங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் எடுத்து வைப்பான்னு எங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு?
அதாக்கா உண்மை. நீங்க என்னைய என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எதுவுமே நடக்கிற விஷயம் ஒன்றும் தெரியாதுக்கா. அதுதான் உண்மை. நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, நினைக்காட்டியும் பரவாயில்லக்கா. இங்க வாருங்கடி, என் பேரன் இன்னைக்குள்ள வீட்டுக்கு வராம இருக்கட்டும். உன் பேத்தி ஃபோன் பண்ணானா ஒழுங்கா சொல்லி வைங்க. என் பேரனை கூட்டியாந்து வீட்டில் விடணும். சும்மா ஏதாவது வேற வேலைப்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு, நடக்கிறது வேற சொல்லிவிட்டேன். எடி முல்ல வா போவோம். எங்க அத்தை சொல்ற மாதிரி ஒழுங்கு மரியாதையா வந்துடணும். வராம இருந்தாங்க நடக்கிறது வேற பாத்துக்க. என்ன முத்தலகு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுச்சா? முல்ல நீ என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நீ சொல்றதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது முல்ல. எங்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான். பாத்திகளாத்த எவ்வளவு சொன்னாலும் இந்த முத்தமா தெரியலங்கிறா. விர்ரி, அவங்க வராம மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்குடி இவளுகளுக்கு. நீ வாடி, நம்ம எதுக்கு வந்து இங்க கத்திக்கிட்டு கிடக்குறோம்? வாடி வீட்டுக்கு போவான். என் மயம் வராம இருக்கட்டும். உங்க 2 பேத்துக்கும் அப்புறம் என்ன பண்றேன்னு பாருங்க. போத்தே போவோம். ஏம்மா, எல்லாம் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க தான் என் பிள்ளையை காணும், உன் பையனா கூட்டி போயிருப்பான்னு சொல்லி போவாங்க. இவங்க என்னடான்னா அவங்க பையனை காணும்னு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு வராங்களே. என்னம்மா அதெல்லாம் நியாயம்? பணம் இருந்தா இப்படிதான் நடக்குமோ? நீ எதுக்கடி இவளுக்கு பேசுறான்னு அழுதுகிட்டு அவளுக்கு காலிலெல்லாம் போய் விழுந்துகிட்டு இருக்க? அறிவு கெட்டவளே. இவளுக்கு காலிலெல்லாம் நீ ஏண்டி விழணும்? இவளுக்கு காலில் நீயே விழணும். ஏம்மா, ஒருவேளை அந்த பைய கூட தான் பேத்தி போயிட்டாலம்மா. பண்ணட்டும்டி. என்னம்மா நீ இப்படி சொல்ற? பின்ன என்ன சொல்ற? இவளுக்கு இந்த பேச்சு பேசுறாளுகள்ல, இவளுக்கு மத்தியில் இப்படித்தான் நடக்கணும்டி.